நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம விஜயோட அம்மா வந்து வசமாக மாட்டிக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வீரா இருக்காங்களா, அவங்க வந்து பக்காவாக பிளான் போட்டு அவங்களே வந்து வீட்டை விட்டு வெளியில் வர வச்சுட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம விஜய் மேலே வந்து டவுட் வர ஆரம்பிச்சிருது. கண்மணி, வீரா எல்லாத்துக்குமே வந்து நம்ம கண்மணி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு இவ தேவையில்லாமல் வந்து நைட் நேரத்தில் வந்து அதிகமாக டீ குடிக்கிறேன்னு சொல்லிட்டு டீ போடுறா. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு வந்து இங்கேருந்து எடுத்து கொண்டு போய் தனியாக போய் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு புதுசாக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காளே, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கண்மணி வந்து டவுட் பட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா வீரா வந்து இந்த உண்மையை வந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே வந்து எலி தொல்லை அதிகமாக இருக்குது. எலி மட்டும் இல்லாமல் கொசு, புழு, பூச்சி எல்லாமே வந்து நிறைய வந்துருச்சு. அதெல்லாம் வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு சொல்லிட்டு மருந்து அடிக்கிறதுக்காக ஒரு ஆளை வந்து ரெடி பண்ணி மறுநாள் காலையில் வந்து வர வச்சுருக்காங்க. அவர் வந்தவனையுமே வீட்டுக்குள்ளே வந்தவொடனே அடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே வீட்டில் உள்ள எல்லாருமே கேட்குறாங்க, என்ன அடிச்சிடலாமா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராமச்சந்திரன் வந்து கேட்காங்க. இல்லை மாமா, வீட்டில் வந்து நிறைய எலித்தொல்லை இருக்குல்ல, அதனால் வந்து மருந்து அடிச்சு விட்டா வீட்டை விட்டு அது எங்கிட்டாவது ஓடிடும், அதுக்காக தான் நான் வந்து மருந்து அடிக்கிறவரை வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க, இல்லையேம்மா, அது மாதிரி வீட்டில் எதுவும் நான் பார்த்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மாம்மா, எலி வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டா இருக்கோம், நமக்கே தெரியாமல் வீட்டுக்குள்ளே மூளை முடுக்கில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம், அதுக்கெல்லாம் மருந்தடிச்சு வெளியில் விரட்டினா தான் நம்ம குடும்பம் வந்து நல்லா இருக்கும், இல்லைன்னா குடும்பத்தையே சீரழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா வீரா, நீ சொல்கிறது ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மாமா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், நம்ம எலி மருந்து அடிச்சுக்கிடுவோம், அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம விஜய் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியலை. இவன் என்னடானா வீட்டுக்குள்ளே மருந்தடிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மருந்தடிக்கிறதுக்கு அவன் வேறு வந்துட்டான். வீட்டுக்குள்ளே வேறு நம்ம அம்மா இருக்கே, இந்த மருந்து புகையெல்லாம் சேருமா சேராதான் தெரியலையே, அம்மாவுக்கு எதுவும் ஆயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இந்தாங்க எல்லோரும் மாஸ்க் போட்டுக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு மாறன் எல்லாருமே எல்லாத்துக்குமே மாஸ்க் கொடுக்காங்க. ஃபஸ்ட்டு எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தடிப்பார்ல அவர் வந்து சொல்கிறாங்க, புகை வந்து அதிகமாக வரும், உள்ளே யாராலும் இருக்க முடியாது, கொஞ்சம் நேரத்துக்கு வந்து எல்லாம் வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன உடனேயுமே எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. வீட்டை விட்டு வெளியில் வந்து அந்த இடத்துல வந்து மாஸ்க்கை போட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அண்ணே, நீங்கள் வந்து மருந்து அடிங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி வீரா சொன்னோன்னா வீட்டுக்குள்ளே வந்து புகை மூட்டமாக மருந்து அடித்து வச்சிடுறாங்க. அடித்து முடித்த உடனே வீட்டிலேருந்து ஒரு எலியுமே வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து கேட்காங்க. என்னம்மா, மருந்து அடித்தா எலி வந்துடும் அது வந்துடும் சொன்னேன், இங்கே பார்த்துக்கிட்டோம்னா வீட்டிலேருந்து எதுவுமே வந்த மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கிட்ட விஜய் வந்து பயந்து போயிருக்காங்க. ஐயோ, மருந்து அடித்ததில் வந்து அம்மாவுக்கு எதுவும் ஆயிடுச்சோ, மூச்சு எதுவும் அடைச்சிருச்சா என்னன்னு தெரியலையே, சத்தமே இல்லை இருக்காங்க, சத்தமே இல்லாமல் இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பரிதவிச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராகவன் இருக்காங்களே, அவங்களும் வந்து கேட்காங்க, டேய் இதெல்லாம் எதுக்குடா, தேவையில்லாமல் ஒன்று, நம்ம எப்போயுமே நம்ம வீட்டுக்கு வந்து இதெல்லாம் பண்ண மாட்டோம், இப்போ நம்ம புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய், புதுசாக நம்ம வீட்டுக்கு பிரச்சனை வந்தால் நம்ம வந்து புதுசாக பண்ணித்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மாறன் வந்து. என்னடா எலி மருந்து அடிக்கிறேன்னு சொன்னேன், இன்னுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எலி தன்னால் துண்டை காணும் துணியை காணுன்ட்டு வெளியே வரப்போகுது, வாங்க இப்போ ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளே வந்து கூட்டு வராங்க. வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க, என்னடா யாரோ சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஸ்டோர் ரூம்லேருந்து நம்ம விஜயோட அம்மா இருக்காங்களே, அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, சத்தமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இந்த ரூமுக்குள்ளேருந்து சத்தம் கேட்குது, ஸ்டோர் ரூமுக்குள்ளே யாரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொன்னோன்னே விஜய்க்கு வந்து இங்கிட்டு பார்த்தா படபடக்க ஆரம்பிச்சிருது, வேர்த்து ஒழுக ஆரம்பிச்சிருது. ஐயையோ, அம்மா வந்து சிரித்து காட்டி கொடுத்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே உள்ள எல்லாருமே ஓரளவு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா எல்லாத்துக்குமே சிரிப்பு வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாறன் வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த ரூமுக்குள்ளே போய் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற விஜயோட அம்மா இருக்காங்களே, அவங்கள வந்து மெதுவாக வந்து வெளியில் கூட்டு வராங்க. ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டே வராங்க. அதை பார்த்தோன்னே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா எதுக்குடா சிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அதுக்கடுத்து தான் வீரா வந்து சொல்கிறாங்க, இதில் வந்து நான் சிரிக்கிறதுக்கான மருந்தும் இதை ஆட் பண்ணியிருக்கேன், அதனால தான், ஏன்னா புகையை மட்டும் ஆட் பண்ணால் எங்கேயாவது ஒளிஞ்சு இருந்துக்கிடுவாங்க, நம்ம வந்து சிரிக்கிறதுக்கான இது அந்த மருந்து ஆட் பண்ணால் தான் அவங்க சிரித்து மாட்டிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட அம்மா தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வீரா வந்து விஜயோட அம்மாவை வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி தான் காட்டுறாங்க. ராமச்சந்திரன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆண் முழிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.